கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஆண்டவர் நல்ல தேவன், நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தேவன். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதை நாம் உணர்ந்ததுனால தான், இதை நாம் புரிந்து கொண்டதுனால தான் நாம் சபைக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்குள்ளாக இருக்கிறோம். இதை புரியாத கிறிஸ்தவர்களும் உண்டு. தேவன் நன்மையும் செய்வார், சில நேரம் சோதிப்பார். அவங்க சொல்கிற சோதனை அப்படிங்கிறது தீமையினால் தேவன் சோதிப்பார்னு சொல்லுவாங்க. வியாதியை கொடுக்கறது கூட ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, அல்லது வியாதியை ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார்னு சொல்லுவாங்க. வியாதி என்பது தேவனுடைய பார்வையிலே தீமை. நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் தேவன் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்றால் அதை நாம் சுமக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது என்பதுதான் சத்தியம். ஆனாலும் நோய்கள் நம்மை தாக்குகிறது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம், நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம், நாம் பரலோகத்தில் இல்லை. பரலோகத்திலே வியாதிகளுக்கு எந்த இடமும் கிடையாது. பூமியில் நாம் வாழ்கிறதுனால நாம் பரலோக குடிமகன்களாய் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பரலோகம் நம்மை எப்படி செயல்பட சொல்லுகிறதோ அப்படிதான் இந்த பூமியிலே நாம் செயல்பட வேண்டுமே தவிர, நாம் பூமிக்குரிய மக்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதை போல செயல்படக்கூடாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, நம்முடைய ரோல் மாடல் உலக மக்கள் அல்ல, தேவன் ஆண்டவர். அவர் இந்த பூமியில் எப்படி நடந்தார், எப்படி பேசினார், 33 வருடம் எப்படி அவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார், ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் அதிகமாக பார்க்கும்போது நாமும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார், உணர்த்தி காண்பித்திருக்கிறார். ஆகையினால நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, உலக மக்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதன்படி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்து விட கூடாது. அது நமக்கு ஃபெயிலியர்ஸை தான் என்ன செய்யும், கொண்டு வந்துடும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன். ஆசீர்வாதம் என்றால் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நல்ல வாழ்க்கை, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், அதாவது ஐஸ்வர்யம், வெற்றி, இந்த 4ம் ஆசீர்வாதம் என்கிற அந்த இதுக்குள்ள அடங்கும். நல்ல வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுவோம், நல்வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம். அப்ப இந்த 4ம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருகிற காரியங்கள். இன்னொரு காரியமும் சொல்றேன், ஒழுங்கு என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஒழுங்கு என்பது என்னது? தேவனுடைய ஆசீர்வாதம். எங்க எல்லாம் ஒழுங்காய் இருக்கிறதோ அங்கே ரெஸ்ட் இருக்கும், அதாவது நிம்மதி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றீங்க. நீங்கள் வெளியில் போகும்போது சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் கழுவாமல் இருக்குது. நீங்கள் போயிட்டு வரும்போது அதெல்லாம் நீட்டாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்க என்ன செய்யுதோ அல்லது உங்கள் வீட்டு வேலைக்காரங்க என்ன செய்கிறாங்க, அதை கழுவி வச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நிம்மதி. அப்போ எங்கெல்லாம் ஒழுங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் ரெஸ்ட் இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆண்டவர் நம்மை நிம்மதியாக இருக்க சொல்கிறார், ரெஸ்டாக இருக்க சொல்கிறார். அப்படின்னா அங்கே என்ன தேவை? அங்கே ஒழுங்கு தேவை. இப்போ வீடு வந்து குப்பையாக இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் களைஞ்சு களைஞ்சு கிடக்குது. அப்போ எப்படி இருக்கும்? உங்களுக்கு பார்த்தோன்னே டென்ஷன் ஆகும். எவ்வளோ தடவை தான் நான் ஒதுங்க வைக்கிறது? கண்டிப்பாக என்ன செய்வீங்க? சத்தம் போடுவீங்க. அதே நேரத்தில் வீடு நீட்டாக இருந்தால்
வீடு க்ளீனாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் மைண்டு? சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பாத்திரம் பூரா கழுவி இருந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இல்லையா? பெட்டெல்லாம் நீட்டாக இருந்துச்சுன்னா, வீட்டில் இருக்க காட்டில் இருக்க பெட்டெல்லாம் நீட்டாக இருக்குது. போத்துன போர்வை அழகாக மடித்து கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்குது. அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அழுக்கு துணி நிறையா இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ அல்லது வெளியிலேருந்து வர்றவங்களோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? அதை போட்டு துணியை பூரா துவைச்சி முடிச்சிடுறாங்க. இப்போ எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு ஒரு நிம்மதி, அப்பாடான்னு. அதே போல் ஆண்களுக்கு சொல்லணுன்னா, உங்கள் வண்டியில், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே, உங்கள் வண்டியில் பெட்ரோலு போதுமான அளவுக்கும் அதிகமாகவே இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஓயாமல் பெட்ரோல் பங்க்கு போக தேவையில்லை. ஏன்னா சில ஆள்லாம் நான் பார்த்துருக்குறேன், பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட போகும்போது பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவான். எவ்வளவுக்கு? 30 ரூபாய்க்கு போட்டுவிட்டு அங்கேருந்து முக்கு போகிறதுக்குள்ளே அது வராது. அது இன்றைக்கி தான் 30 ரூபா, மினிமம் 30 ரூபா. முந்தியெல்லாம் 10 ரூபாய்க்கு போடுவாங்க. பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த காலகட்டத்தில், 80 ரூபா 85 ரூபா இருந்த காலகட்டத்தில் மினிமம் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற ஆள்லாம் தெரியும். இவன் போட்டு என்ன தான் செய்ய போகிறான்னு தெரியல. இன்றைக்கி 50 ரூபாயே கம்மி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா, அதில் ஒன்றுமே இருக்காது. அப்போது நாம் எப்போ பெட்ரோல் அதிகமாக போடுவோம் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் நிறையா இருந்தால் நம்ம போட்டுடலான்னு. இங்கே விஷயம் பணம் கிடையாது, மனம் இருந்தால் தான் பெட்ரோல் போட முடியும். தாராளமான மனம் இருந்தால் தான் பெட்ரோலுக்கு என்ன செய்வோம்? அப்படி காசு எடுத்து, ஐயோ காசு போகுதேன்னு நினைக்காம என்ன செய்வோம்? அதை கொடுத்து 300 ரூபாய்க்கு போடு, 500 ரூபாய்க்கு போடு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்போது வண்டி ஃபுல்லாகவே, டேங்க் ஃபுல்லாகவே பெட்ரோல் நிரம்பி இருந்தால் அதை பார்க்கும்போதே பசங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் வீட்டில். அப்போ பெற்றோருக்கு என்ன? அது ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அதை விட்டுட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு வைங்க, எது சொன்னாலும் எடுத்து பேசுது, வேலையை கொடுத்தா செய்ய மாட்டேங்குது, இப்படிலாம் இருந்தால் பெற்றோர்களுக்கு அது என்ன? அதுவே ஒரு டென்ஷன். இதுகளுக்கு ஏன் தான் லீவ் விட்டாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சாம ஸ்கூலையாவது வச்சுருக்கலாம், காலேஜாவது வச்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம். பிள்ளைகள் அதே போல் நல்லா படித்தாங்க அப்படின்னா அது பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி, அது ஒரு ரெஸ்ட்டு. அல்லேலூயா. அதே போல் சரியான நேரத்திற்கு சரியாக வேலைக்கு போனால் அது ஒரு நிம்மதி. நாம் நினைப்போம் இந்த வேலையை ஏன் தான் வைக்கிறாங்களோ அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் வேலையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கொரோனா பீரியடில் பாருங்கள், யாரும் வேலைக்கு போக முடியாது. கவர்மெண்ட்டு மக்களை தவிர வேறு யாரும் போயிட முடியாது. அதுலேயும் சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்க போக முடியாது. லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டால் இப்போ லீவு தானே, எல்லோரும் அமைதி வீட்டில் இருக்க வேண்டிய தானே. ஏன் இவங்க பூரா வெளியில் போய் சுற்றி போலீஸ் அடி வாங்கினாங்க? இந்த பயிலுக்கு அப்புறம் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுச்சுங்க, வீட்டில் இருக்க மாட்டாமல் வெளியில் ஓடி போலீஸ் பிடிச்சி 2 சாத்தி உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன் அதை செஞ்சாங்க? முன்னாடியே ஏன்னா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் லீவுலேயே இருந்துட முடியாது. 6 நாள் வேலைக்கு போயிட்டு 1 நாள் லீவில் இருக்கும்போது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தான் அது ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 6 நாள் வீட்டில் இருந்துட்டு 1 நாள் வேலைக்கு போனீங்கன்னா அது ரெஸ்ட்டு கிடையாது, அது டார்ச்சர். அதனால தான் 1 மாதம் 2 மாதம் 1 மாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. 2வது மாதம்லாம் லாக்டவுன் போட்ட உடனே பசங்க பிள்ளைகள்னால, ஏன் பெரிய ஆளுகள்னாலே உள்ளே உட்கார முடியல. எப்போ கதவை திறப்பாங்க, எப்போ வெளியில் போவோம், நியூஸையே பார்த்துட்டு உட்காந்துருக்குது, எப்போ வெளியில் போகலாம் இல்லையா? நடந்துச்சா இல்லையா? ஏன் அது வரைக்கும் ஏத்தாப்பில் ஆள் வந்தால் கூட நம்ம பார்க்காம அப்படிலாம் போயிடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் யார் வந்தாலும் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அதனால தான் 6 நாளில் உலகத்தை படைத்து அந்த
7ஆம் நாளிலே அவர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். இப்போ ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. அவர் தம்முடைய வார்த்தையினாலே தான் வானம் உண்டாக கடவுது அப்படின்னு அவர் ஒரு மொழியில் பேசியிருப்பார். அவர் என்ன மொழியில் பேசினாலும் நமக்கு தெரியாது. அப்போ அவர் ஒரு மொழியில் சொல்லியிருப்பார். சொன்ன உடனே என்ன செய்யும்? வானங்கள் உண்டாயிருக்கும். வானம் இருக்கா? வானங்கள் இருக்கா? வானம்னு சொல்கிறவங்க இதுக்கு பார்ப்போம். வானங்கள்னு சொல்கிறவங்க ரைட். பைபிள் சொல்கிறது வானங்கள். பைபிள் சொல்கிறது என்னது? வானங்கள். ஏன்னா நம்ம பார்க்குறது ஒரு வானம். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஊழியர் செய்த நாட்கள்லேயே அவருடைய ஆவி ஒரு நாள் என்ன செய்த? ஆண்டவரால் எடுக்கப்பட்டு 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போயிருக்கார். அவர் எழுதுறார், அப்போ வானங்கள் இருக்குது. பூமி ஒன்று தான். பூமி ஒன்று தான். அந்த வானங்களையெல்லாம் நம்ம சயின்ஸு அதாவது நம்ம அறிஞர்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னும் பல 1000 ஆண்டுகள் ஆகலாம். ஏன்னா இப்போ தான் கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சானே கண்டுபிடிச்சிருக்கான். கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு அப்படின்னு. நம்ம அதை முன்னாடி என்ன பண்ணிட்டோம்? சொல்லிட்டோம். ஏன்னா ஆண்டவர் முதல்ல எதை தான் படைச்சார்? மிருகங்களையும் பறவைகளையும் தான் படைச்சார். அப்போ முதல்ல முட்டை வரல, முதல்ல எது தான் வந்துச்சு? கோழி தான் வந்துச்சு. இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். போன வாரத்தில் பார்க்குறேன், அமெரிக்க விஞ்ஞானிகள் போன வாரம் தான் கண்டுபிடிச்சிருக்கான். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி முட்டையிலேருந்தெல்லாம் வரல, கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு. அப்போ பைபிளை பார்த்தா நிறைய சயின்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம நம்பணும், அவ்வளோதான். இப்போ சரியாக வேலைக்கு போகிறோம், அதே நேரத்தில் சரியான தேதியில் சம்பளம் வந்தா அது நமக்கு ஒரு நிம்மதி, அது ஒரு சந்தோஷம். நிறைய கம்பெனிகள் பாருங்கள், சரியான தேதிக்கு என்ன செய்ய மாட்டான்? சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா அதற்கான சம்பளத்தை என்னைக்கு கொடுக்கணும்? அடுத்த 1ஆம் தேதி கொடுத்துடணும். ஆனால் சிலர் என்ன பண்ணுவான்? 3ஆம் தேதிடுவான், 7ஆம் தேதிடுவான், 10ஆம் தேதிடுவான். அவங்களுக்கு என்னென்னா அந்த காசை உடனே கொடுத்துடக்கூடாது, அதை கையிலே வச்சுருக்கணும். இவங்க கொடுத்தா வேலையை விட்டு போயிடுவாங்க, இவங்க அடுத்து வேலைக்கு வரமாட்டாங்க, இப்படியெல்லாம் ஒரு அவநம்பிக்கை. ஆனால் அந்த மாதிரி ஆளுக்கு அப்படி ஆள் தான் இருக்கும் அங்கே வேலை செய்கிறது. எப்போ தீபாவளியும் போனஸ் வாங்கிட்டு கிளம்பலான்ட்டு. அதனால் நிறைய இடத்துல பாருங்கள், நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுக்கிற முதலாளிக்கிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். இந்த மாதிரி மோசமான எண்ணங்களை உடைய ஒரு முதலாளிக்கிட்ட என்ன செய்வான்? எப்போ காசு வாங்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு தான் நினைப்பான். அப்போ சரியாக வேலைக்கு போய் சரியான தேதியில் நமக்கு சம்பளம் வரும்போது அது ஒரு நிம்மதியை தருகிறது. அல்லேலூயா. அதே போல் வர்ற வருமானத்திற்கு ஏற்ற ஒரு செலவை செய்யும்போது அது நமக்கு ஒரு நிம்மதியை தருகிறது. நம்முடைய ஓனர் வந்து நல்ல ஓனராக இருந்தால் அது நமக்கு ஒரு நிம்மதியை தருது. அதாவது நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் கொடுப்பார், வேறு எக்ஸ்ட்ரா வேலையை நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். அப்படி ஒரு ஓனர் நமக்கு இருந்தால் அது ரொம்ப, சிலர் நினைக்கிறாங்க அப்படிலாம் வாய்ப்பு இல்லை பாஸ்டர், நம்ம சும்மா இருக்கும் தெரிஞ்சு இருக்கிற எல்லா வேலையும் என்ன செய்வாங்க? அது மோசமான ஒரு முதலாளித்துவம். அதனால தான் அங்கே வந்து ரொம்ப நிற்க மாட்டாங்க தொழிலாளிகள். கரெக்டாக நம்ம விதையை விதைச்சா அது ஒரு நிம்மதி. என்ன நிம்மதி அப்படின்னா, சிலர் நினைப்பாங்க ஐயோ பணம் போகுதேன்னு, அவங்களுக்கு அது நிம்மதியை தராது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டு என்ன செய்கிறேன்? நான் கீழ்ப்படித்து விதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது பெரிய நிம்மதியை கொடுத்துரும். விதைச்ச உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நான் ஆண்டவர் சொன்ன 100 வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிச்சிட்டேன்ற மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா நானும் விதைக்கிறதுனால எனக்கும் அந்த சந்தோஷம் ஏற்படும், அது ஒரு நிம்மதி. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிச்சு நம்ம ஒன்று தான் செஞ்சுருப்போம் இல்லையா? சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறோம் பெருக அறுப்பான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விதை சின்ன விதையோ பெரிய விதையோ நம்ம அது இந்த ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு விதைச்சிருக்கோம். மற்ற வசனத்துக்கெலாம் கீழ்ப்படிச்சோமா இல்லையான்றது ஆண்டவருக்கு நமக்கு தான் தெரியும். ஆனால் நமக்கு ஏற்படுகிற சந்தோஷம் இருக்குது பாருங்க. ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு விதைச்சிட்டு ஆண்டவர் சொன்ன எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிச்சிட்டேன், நான் தான் அவருக்கு பிரியமான பிள்ளைன்ற அளவுக்கு நமக்கு உள்ளத்தில் என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். அது ஒன்றும் தவறு இல்லை.
ஆண்டுடைய ஒரு வாக்கியத்திற்கு கீழ்ப்படிஞ்சாலே எவ்வளோ சந்தோஷம் வரும்னா, அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய குடும்பமே சந்தோஷத்தில் தான் இருக்கும். இப்போ விதைச்சாச்சு, அடுத்து என்னது? விதைச்சதுக்கப்புறம் என்ன? அறுவடை. இப்போ நல்ல அறுவடையை நாம் எடுக்கிறோன்னு வைங்க, அது நமக்கு ஒரு நிம்மதியை கொண்டு வரும். அப்போது இப்படி கோணலாக எதுவுமே இல்லாமல் எல்லாமே செவ்வையாக நேர்த்தியாக இருந்தால் நமக்கு கிடைப்பது என்னதுங்க? நிம்மதி. அதாவது அதுக்கு ஆங்கிலத்தில் ரெஸ்ட். நாம் ரெஸ்ட்டுனா தூங்குறதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு பேர் ஸ்லீப்பிங். தூங்குறதுக்கு பேர் என்னது? ஸ்லீப்பிங். ரெஸ்ட் அப்படின்னா அலைஞ்சு திரிச்சிட்டு வருவோம், சேரில் சும்மா உட்காந்துருப்போம், ஒன்றுமே செய்யாமல் அப்படி சும்மா உட்காந்துருப்போம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சா உடம்பு என்ன செய்யும்? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்த வேலையை நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் ரெஸ்ட். இது உட்காந்தும் ரெஸ்ட் எடுக்கலாம், படுத்தும் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாமே ரெஸ்ட்டில் தான் வரும். இந்த நிம்மதி தான் ஆசீர்வாதம். இப்போது திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் இருக்குது, ரொம்ப அகலமான ரோடு, வாகனங்கள்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும். அதில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு 2 வீலர்லேயோ அல்லது கார்லேயோ போகிறீங்க, நீங்களும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ரோட்டில் நாம் இங்கேருந்து லெஃப்டில் நாம் போகிறோம், எதிர்த்து வரக்கூடிய வண்டிகள் ரோட்டுக்கு அந்த சைடு தான் வரணும். இப்படி அவங்களும் அதில் சரியாக வந்து நாமளும் இதில் சரியாக போகும்போது நமக்கு என்ன இருக்குது? ஒரு எந்த பதற்றமும் இல்லை, நாம் நிம்மதியாக போகிறோம். போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் முன்னாடி வர்றான்னு வைங்க, ஆப்போசிட்டில், எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ தான் பழியாக கோவம் வரும். இங்கிட்டதுக்குடா வர்றேன்னு உள்ளே இருந்துக்கிட்டே திட்டுவோம் அவனை, இல்லையா? அவன் லைட்டு போட்டு வர்றான், ஸ்லோவாக வர்றான், என்னமோ பண்ணுறான், திடீர்னு முன்னாடி வர்றான், வரக்கூடாத பகுதிகளில் வர்றான் அப்படின்னா நமக்கு அது ஒரு பதற்றத்தை கொண்டு வரும். அப்போ எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக போகும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெஸ்ட்டை அது கொண்டு வருது. மீண்டும் வாசிக்கலாம், ஏசாயா 45:2. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வருடம் முழுவதும் 30 நாட்களும் எல்லா மாதமும் தேவன் நமக்கு நன்மையை தான் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது சிலரால் அதை நம்ப முடியல. அது எப்படிங்க? வருஷம் முழுக்க நன்மையே நடக்குமா? சில நேரம் எனக்கு கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ வசனம் என்ன சொல்லுது? நன்மையான எந்த காரியமும் எங்கேருந்து தான் வருதான்? அதைத்தான் சொல்கிறோம் நம்ம. கர்த்தர் நல்லவர், நன்மைகளை மட்டுமே செய்ய. அந்த மட்டுமேன்ற வார்த்தை நான் போட்டது காரணமே அதான். நன்மைகளை செய்பவர்னு எல்லா சர்ச்சும் சொல்லுது, எல்லா ஊழியக்காரங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்கள் ரொம்ப கம்மி. அதுதான் சத்தியமே. நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக நேரங்களில் நன்மைகளோடு சில தீமைகளும் வருது. இந்த தீமைகளின் வழியாக நாம் செல்லும்போது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாம் சில நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையினால நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் தீமையை தரல, ஆனால் தீமையான வழிகளிலே நம்மை நடத்தி அதன் வழியாக நன்மையை தருகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி? சில நேரம் வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் நடக்குது, அது வழியாக நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது சில நன்மைகள் நமக்கு உண்டாயிருது. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னை அந்த தீமையான வழிக்குள்ளே கொண்டு போய் சில நன்மைகளை எனக்கு கொடுத்துருக்காரு, அல்லது சில பாடங்களை எனக்கு படித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆனால் தீமையை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. உலகம் என்ன சொல்லுதுன்னா, அனுபவம் தான் பெருசுன்னு சொல்லுது. எப்படி? அனுபவம் தான் பெருசுன்னு சொல்லுது.
வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய வார்த்தை தான் பெருசுன்னு சொல்லணும். அப்போ நமக்கு எது பெருசு? தேவனுடைய வார்த்தை. நமக்கு எத்தனை ஆயிரம் அனுபவம் வேணா இருக்கலாம், 3 தடவை பரலோகத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம், அது விஷயமே கிடையாது. என் அனுபவம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது, உங்கள் அனுபவம் எனக்கு பிரயோஜனப்படாது. உங்கள் அனுபவம் உங்களுக்கு தான் பிரயோஜனம், என் அனுபவம் எனக்கு தான் பிரயோஜனப்படும். அப்போ அனுபவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? முன்னிலைப்படுத்தி வந்துடக்கூடாது. அதனால் தான் இவங்கெல்லாம் அனுபவஸ்தர்கள், இவங்கெல்லாம் அனுபவம் கம்மியான அப்படிலாம் நம்ம யாரையும் பார்க்குறது இல்லை. எல்லோரும் ஒன்று தான். ஆண்டவருடைய பார்வையில் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வயதுக்கு உண்டான மரியாதை உண்டே தவிர அனுபவம் ஜாஸ்தி உள்ளவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் தேவனுடைய பார்வையில் என்னது? ஒன்று தான், அவருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவர் ஒரு நாளும் தீமையை தருவதில்லை. அவர் தீமையின் வழியாக நம்மை நடத்தி செல்வதும் இல்லை. தேவன் தீமையை அனுமதிக்கிறார் என்று சொல்வதும் தவறு. வேதம் சொல்றதுதான் கரெக்டு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்தான்? நமக்கு வருகிறது. அப்ப நன்மைகள் எல்லாமே எங்கிருந்து தான் வருது? நன்மைகளை தருகிற தேவன் எப்படி தீமையை அனுமதிப்பார்? நீங்க உங்க பிள்ளைக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னா சொல்லி கொடுப்பீங்களா, அல்லது அவன் இந்த வழியா போய் பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு விடுவீங்களா? சொல்லி தான் கொடுப்போம். நம்மளே சொல்லிக் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் இல்லையா? ஆண்டவர் சிட்சிக்கிறார்னு சொல்லும்போது சிட்சைனா என்னன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பொதுவாக தமிழ் அர்த்தம் என்னன்னா சிட்சைனா தண்டனை. ஆனால் வசனம் சொல்லுது போதக சிட்சையே ஜீவ வழி. இப்போ ஆண்டவர் ஆவிக்குரிய தேவன், நம்ம ஆவியில் தான் டீல் பண்ணுறார். இப்போ ஆவியில் டீல் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு டீச் பண்ணுறார், நமக்கு போதிக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். அதுதான் அவருடைய சிட்சை. மகனை இந்த வழியில் போகாத, இந்த வழியில் போ, இதுதான் என்னுடைய சித்தம், இது என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு என்ன செய்வாராம்? நம்ம இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு. பிதா ஆண்டவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2 பேரும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது செய்தியை. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் தான் ரிசீவ் பண்ணுறது. ரிசீவ் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி அவர் தான் நம்ம இருதயத்தில் பேசுவார். அப்போ ஆண்டவர் சொல்லித் தருகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் என்ன செய்வோம்? அவருக்கு பிரியமான வழிகளில் நடப்போம். இதுதான் அவர் கொடுக்குற சிட்சை. எது? போதக சிட்சை. போதித்து கொண்டே இருப்பார். எப்போ வரைக்கும்? கேட்குற வரைக்கும் போதிச்சுக்கிட்டே இருப்பார். 2 தடவை சொல்லிட்டு நம்மளை மாதிரி கோவப்படுறதில்ல. நாம் என்ன செய்வோம்? 2 தடவை சொல்லி பார்ப்போம், கேட்கலன்னா போ, உனக்கெல்லாம் பட்டாதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல, சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கடைசி வரைக்கும். நாம் கீழ்ப்படுகிற வரை தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் மேலானது, அது வல்லமை உள்ளது. தேவன் நம்மை அனுபவங்களின் வழியாக நடத்தி போதிப்பவர் அல்ல. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம்தான் நம்ம என்ன செய்கிறார்? போதித்து நடத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்டு நடக்கும்போது சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சில கெட்ட அனுபவங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. அதான் பாருங்க, ஒரு தகப்பன் ஒருத்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைங்க கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நல்லா படிக்கலை. சில நேரம் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும்போது அப்போ ஒரு நாள் 2 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் சொன்னாராம், அப்பாலாம் இன்றைக்கி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தேன். அந்த காலத்தில் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு. நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் இருந்தோம். எங்கள் அம்மா அப்பாவோட சேர்த்து 5 பேர். சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டம். அதனால் அந்த கஷ்டத்தில் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் அதில் கஷ்டப்பட்டு படித்தோம். வீட்டில் கரண்ட்டு கூட இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்? நான் புக் எடுத்துகிட்டு போய் தெருவிளக்கில் தான் என்ன செஞ்சேன்? உட்காந்து நான் படித்து இந்த அளவுக்கு நான் முன்னேறினேன். அப்படி படித்து தான் நான் என்ன செய்ய பரீட்சையில் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அவர் கிளாஸ் எடுத்துருக்காரு. அப்போ இந்த பசங்க பொறுமையாக அப்படி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு அதில் சின்ன பையன் சொன்னானா, சரிப்பா தெருவிளக்கில் படிச்சுன்னு சொல்கிறீங்க, வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, பகல் ஃபுல்லாக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டானா. பகல் ஃபுல்லாக அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலையா இல்லையா? ஆக்சுவலாக அவர் சொன்ன நோக்கம் என்ன?
நான் அதாவது எனக்கு வசதி வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கூட நான் என்ன பண்ணேன், அது எங்கே கிடைக்குமோ அங்கெல்லாம் ஓடி போய் நான் படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன், நீங்கள் அந்த மாதிரி படிக்கணுன்றதுக்காக அவர் சொல்கிறார். ஆனால் பசங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, அப்போ பகல் பூரா அவர் படிக்காமல் ராத்திரி என்ன பண்ணியிருக்காரு, திருவிழாக்கா தேடி போயிருக்காரு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். கேட்டோடனே அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அவர் சொன்னாரா, இல்லைடா நீங்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், அதை சொல்லிட்டு போங்கப்பா, அதுக்கே எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளையா அப்படி தான். அப்போ என்ன அப்படின்னா, அவருடைய அனுபவம் இந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது, யூஸ் ஆகலை. ஏன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இல்லையா. அப்போ என்ன அங்கே பாயிண்ட் என்னென்னா, அதை தான் பேசணும். நான் நல்லா படித்தேன், நீ என்னைய விட என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். அதுக்கு உனக்கு என்ன தேவை, இவ்வளோதான் அங்கே விஷயமே. நான் தெருவிளக்கு போனேன், வீடு சின்ன வீடு, கரண்ட் இல்லை, இதில் தேவையில்லை. ஏன்னா இப்போ கரண்ட் இருக்குது, அவன் நைட் 12 மணிக்கு கூட லைட்டை போட்டு படிக்க முடியும். சில நேரம் நம்ம தூங்கிட்டு இருப்போம், இவங்க என்ன பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பான். காலையில் 4 மணிக்கெல்லாம் லைட்டை போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன் இது சரிப்படாது அப்படின்ட்டு ஒரு டேபிள் லேம்ப் மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன், வச்சுக்க பாரு. இப்போ லைட்டை போட வேண்டியதில்லை, என்ன பண்ணலாம், டேபிள் லேம்ப் வச்சு கரெக்டாக கீழே வச்சு அவனுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கும், படிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, அது மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது சரி வராதுன்னு நான் இப்படி பண்ணிட்டேன். அப்போ வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும்போது பாயிண்ட் என்னவோ அதை தான் பிடிக்கணும். ஆண்டவர் இந்த விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ வந்தபோது ஆண்டவர் அங்கே என்ன நோக்கத்தில் பேசுகிறாருன்றதான் முக்கியமே தவிர, அவர் கீழே குனிஞ்சு என்ன எழுதினாருன்றது விஷயம் இல்லை. சிலர் அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன எழுதினார் தெரியுமா, ஒவ்வொருத்தருடைய பாவத்தை எழுதினார் பாருங்கள். ஆண்டவர் குறித்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் மனசில் இருக்கிறது சொல்லிவிடுவார்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எழுதி காட்டி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்னமோ எழுதினார், அவர் என்ன எழுதினான்றது முக்கியம் கிடையாது, அவர் அந்த அம்மா கிட்ட என்ன பேசினார்ன்றது தான் முக்கியம். இப்போ வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் மேலானது. வார்த்தையை சொல்லி சொல்லி போதிச்சு தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரே தவிர ஒரு நாளும் அவர் அனுபவங்களின் வழியாக நம்மை நடத்துவது இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் சில அனுபவங்கள் வழியாக போகிறோம், நல்ல அனுபவங்கள் வழியாக போகிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சில கெட்ட அனுபவங்கள் வழியாக போகிறோம். இவ்வளோதான் அங்கே விஷயம். அவரிடத்தில் எவ்வளவேனும் தீமை இல்லை. அவர் ஒரு நாளும் தீமையிலே நன்மையை கற்றுக் கொடுப்பதும் இல்லை. அவருக்கு அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. என்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா அது என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் தர முடியும். ஆண்டவர் அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் தருவார். அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் இருக்குது. நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. இந்த பூமியில் அவர் எப்படி இருந்தாரா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக இருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்க யாரு, அவங்க ஒரு தீமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் என்ன செய்தார், பிசாசை துரத்தினார். அப்போ தேவன் என்ன செய்கிறாருங்க, நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாராம். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஒருத்தருக்கு கூட ஆண்டவர் தீமையே செய்யலை. அப்போ இந்த பூமியில் வந்தப்பையும் தீமை செய்யாத ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எப்படி தீமை செய்துவிட முடியும், அல்லது தீமையின் வழியாக நம்மை நடத்திவிட முடியும்? அவர் ஒரு நாளும் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவரிடத்துல தீமைன்னு ஒன்று இருந்தால் தான் அவரால் தர முடியும். அவர்கிட்ட வியாதி இருந்தால் தான் அவரால் என்ன செய்ய முடியும், வியாதியை உங்களுக்கு எனக்கும் தர முடியும். அவர்கிட்ட வியாதி இல்லை, அப்போ அவர்கிட்ட இருந்து வியாதி நமக்கு வரலை. மொத்த தீமைக்கு காரணகர்த்தா யாரு, யாருங்க, யாரு, பிசாசு. தைரியமாக சொல்லுங்க. மொத்த நன்மைக்கும் காரணகர்த்தா ஆண்டவர்னா மொத்த தீமைக்கும் காரணகர்த்தா யாரு, பிசாசு. அப்போ தீமைகள் எல்லாம் யார்கிட்ட தான் வருது, பிசாசு கிட்ட இருந்தால் வருது. அதனால தான் அதை பூரா விரட்டணும். ஆண்டவர் நம்முடைய நோய்களை சுமந்தார்னா எதுக்கு, அதுக்கு தான் சுமந்தார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார்னு வசனம் சொல்லுது. ஏன் அதை செய்யணும்? அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அவங்க ஒரு நாள் எப்படி இருக்கக்கூடாது, வியாதிப்பட்டு இருக்கக்கூடாதுன்றது தேவனுடைய விருப்பம். ஆகையினாலே அவர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தவறுகளினால்தான்
நமக்கு சில நேரங்களில் தீமைகள் வருகிறது. இதை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம் இதை ஒத்துக்காமல் இருக்கிற வரைக்கும் நாம் அந்த பிரச்சனையை அணுகவே முடியாது. நாம் இந்த முதல்ல இதை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணி அதில் நாம் வெற்றியை பெற முடியும். நாம் ஒத்துக்காமல் இல்லை நான்லாம் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. ஏன்னா நம்முடைய வார்த்தைகளில் கூட நம்ம சில நேரம் என்ன பண்ணியிருப்போம், சில பொய்களை பேசியிருப்போம். நம்ம பொய் தான் பேசுகிறோன்னு கூட தெரியாமல் பேசியிருப்போம் இல்லையா? அப்போ நாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், தீமைகள் முழுக்க முழுக்க பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அதற்கு எங்கேயோ நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எங்கேயோ திறந்துட்டோம். சில நேரம் தெரிஞ்சு பண்ணியிருப்போம், சில நேரம் நாம் டோர் ஓப்பன் பண்ணுறோம்னு கூட தெரியாமலே என்ன செஞ்சுருப்போம், நாம் செய்திருப்போம். முதல்ல இதை ஒத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் நாம் தீமைகளை தேவனுடைய கிருபையின் மூலம் வெல்ல முடியும். அல்லேலூயா. அவர்கிட்ட வியாதி இல்லை, ஆகவே வியாதியை ஆண்டவரால் நமக்கு தர முடியாது. அவரிடத்தில் தோல்வி இல்லை, ஆகையினால் தோல்வியை தேவன் நமக்கு தரவே முடியாது. அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, ஆகையினாலே பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் ஆண்டவரால் தரவே முடியாது. அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லை, ஆகையினால் எந்த தீமையும் நமக்கு அவரால் தரவே முடியாது. இப்போ நாம் பிதாவுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கண்டிக்கப்படாதவர்களாய் நிற்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் தண்டிக்கப்பட்டார். இதா நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வர வேண்டிய மொத்த தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் என்ன செய்தார், தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டார். ஏன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஆவிக்குரிய மக்களால் நம்ப முடியவில்லை என்றால், முதல் காரணம், நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சில ஆவிக்குரிய மக்களால் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? முதல் காரணம், நாம் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், அதை நம்மளால் செய்ய முடியலன்னும் போது நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ப மறுக்கிறோம். எப்பயுமே மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவரை பார்த்தால் மாறுபாடு உள்ளவராகத்தான் தெரியும். அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த காமாலக்காரன் கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்குமா, அந்த கதை தான். ஆக்சுவலாக பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, இவனுக்கு இருக்குது. ஆனால் இவன் பார்க்கறது கூட எப்படி தான் சொல்லுவாங்க, மஞ்சளாக தான் இருக்குன்னுவான். அவன் பேச்சை நம்பி போனால் போச்சு. அவன் கண்ணை சரி பண்ணிட்டா, அவனுடைய உடம்புல இருக்க வியாதி சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். அதே போல தான் இப்போ நான் சொல் தவறுகிறவனாக இருந்தால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நம்புறதுக்கு முழு விசுவாசத்தோடு இருக்க மாட்டேன். இல்லை, அது எப்படி சொன்னால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அப்படி தான் ஒரு டபுள் மைண்டில் இருப்பேனே தவிர, அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கு. நான் மற்றவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றலை, ஆகினால ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார், நிறைவேற்றலாம், பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்படிங்கிறது என்னுடைய பிரச்சனையை தவிர ஆண்டவருடைய பிரச்சனை அல்ல. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது அப்படின்னா 30 நாளும் நல்லது தான் செய்வேனே தவிர 29 நாள் நல்லது செஞ்சுட்டு ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், கெட்டது செய்ய மாட்டேன். இப்போ வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நமக்கு நன்மையான ஈவுகளை அருளாமல் இருப்பது எப்படி? நம்மளே இதெல்லாம் நமக்கே இந்த நாலேஜ் இருக்குதே, நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நாள் எந்த தீமையை செஞ்சிடக்கூடாதுன்னு. அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அவர் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல தேவன், அவர் எப்படி உங்களுக்கு எனக்கு தீமையை செஞ்சிருவார்? புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே என்ன செய்யுங்க, யோசியுங்கள். புதிய வழிகளை தேவன் என்ன செய்ய போகிறார் இந்த வருடத்தில்? உங்களுக்கும் எனக்கும் திறக்க போகிறார்.
புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. புதிய ஆசீர்வாதங்களினால் உங்களை தேவன் நிரப்பப் போகிறார். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 45:2. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய், நமக்கு பின்னாக அல்ல, நமக்கு முன்னே போகிறவர் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில், உங்கள் வேலையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில் கோணலாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் இந்த வருடத்தில் சரிப்படுத்த போகிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டே. இந்த ஜலம் எங்கே இருந்துச்சு? பூமியில். பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு. அதன் மேலே ஜலம் இருக்குது, கடல் இருக்குது. தேவ ஆவியானவர் எங்கே இருந்தாராம்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை இது இருக்கிற இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவரால் அசைவாட முடியும். சிலர் நினைக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருன்னு. இல்லை, ஒழுங்கின்மை இருக்கிற இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அசைவாடுவார். எதற்காக அசைவாடுவார்னா, ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுவதற்கு, வெறுமையை அவருடைய நன்மையினால் நிரப்புவதற்கு. கடைசியில் எல்லாம் சரியாக்கப்பட்டதா இல்லையா? ஒழுங்கின்மை சரியாச்சா இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் வந்தார் என்றால், அசைவாடும் போது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஒழுங்கின்மையும் ஒழுங்காக மாறிவிடும். எல்லா வெறுமையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். அப்போ ஒழுங்கு என்பது கட்டளை அல்ல, அது நிம்மதி அல்லது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது ஹைவேஸில் நம்ம போகிறோம். ஒரு பகுதியில் நம்ம எல்லாரும் இங்கிட்டிருந்து போகிறவங்க எல்லாம் போகணும், இன்னொரு பகுதியில் எதிர்த்து வர்றவங்க பூரா வரணும். இப்போ யாருமே குறுக்க வரமாட்டாங்கன்றது தெரிஞ்சால் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியில் போனாலும் நாம் நிம்மதியாக என்ன செய்ய முடியும்? போக முடியும். இங்கே விஷயம் வேகம் இல்லை, யாரும் குறுக்க வரமாட்டாங்கன்ற நம்பிக்கை. அப்போ நிம்மதியாக ஓட்ட முடியும். இதே நம்ம ஆர்த்தி தேட்டர் ரோடு இருக்குது பாருங்க, அதில் போய் பாருங்கள். ஒரு வண்டியை போய் எடுத்துகிட்டு போங்க, ஏன் எப்போ எங்கிட்டு குறுக்க வருவானே தெரியாது. ஆப்போசிட்லேருந்து வர்றவன் அந்த லெஃப்டில் போகணும், ஆனால் நமக்கு நேராக வந்துக்கிட்டு இருப்பான். சின்ன ரோடு தான், சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ரோடு தான், ஆனால் அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் அந்த ரோட்டில் இந்த எட்ஜில் இருந்து அந்த எட்ஜுக்கு போகிறதுக்குள்ளே மனசு பூரா ஒரு பதற்றத்தில் தான் என்ன செய்யணும். 2 வீலர் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பதற்றத்தோடு தான் உள்ள ஓட்டி ஆகணும். ஆனால் ஹைவேஸில் என்ன செய்யலாம்? நிம்மதியாக போகலாம். அப்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகத்தில் போகிறோம்ன்ற விஷயம் இல்லை, எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ அங்கே நமக்கு என்ன கிடைக்குது? நிம்மதி கிடைக்கிறது. எங்கே ஒழுங்கு இல்லையோ, அது சின்ன ரோடாக இருந்தாலும் வெறும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் அங்கே விபத்து நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கோணலானவைகளை தேவனே என்ன செய்வாராம்? செவ்வையாக மாற்றப்போகிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை தேவன் செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் ப்ரேயர், டெய்லி ப்ரேயர் பண்ணுறது ஒரு ஒழுங்கு. டெய்லி ப்ரேயர் பண்ணுறது ஒரு ஒழுங்கு. டெய்லி வேதம் வாசிப்பது ஒரு ஒழுங்கு. தேவனுடைய செய்தியை ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் போட்டு கேட்கறது அது ஒரு ஒழுங்கு. கேட்ட செய்தியை கடைபிடிக்க ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்வது ஒரு ஒழுங்கு. இதையெல்லாம் ஒழுங்காக செய்யும்போது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்கிற நிம்மதி, ரெஸ்ட், அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும்? நிரந்தரமாக தங்கியிருக்கும். அல்லேலூயா. இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் நான் தனிமையாக இருக்கிறேன்னு என்ன செய்ய மாட்டாங்க?
ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுவதற்கும் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவதற்கும் அவர் வைத்திருக்கிறார். பாவங்களை அவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார், காரியங்களை போதிப்பார். அது எல்லாமே நம்மை சரிப்படுத்துவதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை தேவ பிள்ளைகளுக்கும் நம்மை போன்ற புதிய உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவத்தின் 3ஆம் நபரே நமக்குள்ளாக என்ன செய்கிறார்? அவர் வசிக்கிறார். அப்படின்னா அவரை யூஸ் பண்ண தெரியணும், அவரோடு நாம் அதிக நேரம் பேசணும். அதுதான் அந்நிய பாஷை. அவரோட பேச பேச தனி ஜெபத்தை முடிந்தவரை அந்நிய பாஷையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை தான் வரும், அதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். நமக்கே நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமான்லாம் தோணும். எப்பயுமே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது முதல்ல ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படி தான் கற்றுக்கொள்ள முடியும். போக போக தான் அது என்ன செய்யும்? சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்? கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச ஆரம்பிப்போம். அதை போல தான் அந்நிய பாஷை. அவங்கெல்லாம் சரளமாக பேசுகிறாங்க, எனக்கு வரல அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். நிறைய பேர்த்துக்கு நடக்கிறத சொல்கிறேன். சிலர் எடுத்தோன்னே சரளமாக பேசிடுவாங்க, சிலருக்கு எடுத்தோன்னே என்ன தான் செய்யும்? ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் வரும். அதையே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். தனி ஜெபம் சமைக்கும்போது, வண்டியில் போகும்போது தேவனோடு என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருங்கள். அப்போ தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோட நம்முடைய உறவு பலப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருப்போம். ஜோமன் நாம கூட கிளம்பிடுவோம். வண்டியில் போகும்போது பயங்கர டிராஃபிக் ஆகிடும், மாட்டிக்கிடுவோம். நீங்கள் அப்போ டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் அது 8 மணிக்கு போகலான்னு நினச்சா இங்கே இவ்வளோ லேட் ஆகுது. ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் உங்களை என்ன செய்கிறாருங்க? தடை பண்ணுகிறார். அப்போது அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஸ்லோவாக என்ன செய்வீங்க? பரவாயில்ல, ஆண்டவர் எப்போ வழியை கிளியர் பண்ணுறாரோ அப்போ போகலான்னு சொல்லி கிளம்பி போவீங்க. நீங்கள் போய் அங்கே உட்காந்ததுக்கப்புறம் தான் அவங்கள பார்க்க வேண்டியவரே வருவார். அல்லது அவர் ஏற்கனவே இருந்திருக்கலாம், அவர் நமக்காக வெயிட் பண்ணுவார். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், நான் எல்லாம் முடிச்சிட்டேன், நீங்கள் இதை எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னுவார். நாம் செல்லுகிற வேலை எதற்காக போகிறோமோ அந்த வேலை சுலபமாக முடியும். தேவனே அதை வழி நடத்துவார். அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்காக வெயிட் பண்ணது போக நமக்காக மற்றவர்கள் வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அல்லேலூயா. அப்போ ஒழுங்கு, அதாவது ஓய்வு என்பது ஒரு வகையான ஆசீர்வாதம். ஏசாயா 45:3 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அப்போ உங்கள் பேர் சக விசுவாசிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பேர் ஆண்டவருக்கு தெரியும். என்னை யாருக்குமே தெரியாதியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேர் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். உங்களை பெயர் சொல்லி தான் என்ன செய்வார்? அழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பெயர் சொல்லி அழைக்கிறார். அடுத்து வாசிங்க. எதுக்கு அழைக்கிறாரா? வெண்கல கதவுகளை என்ன செய்ய போறாரா? உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. இருப்பு தாழ்பால்களை என்ன செய்ய போறாரா? முறித்து. அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப ஆண்டவர் எதுக்காக நம்மளை கூப்பிடுறாரா? எதுக்கு நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறாரா? வெண்கல கதவுகளை உடைக்க போறாராம். எதுக்கு உடைக்கிறாரு? இரும்பு தாழ்பால்கள் என்ன செய்ய போறாரா? முறிக்கிறாராம். அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், அந்தகாரத்திலே, அந்தகாரம்னா இருள், இருளில் யாருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை, அது மட்டுமல்ல ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல் எப்பயுமே எங்கே கிடைக்கும்?
பார்த்தோன்னே தெரியாது, அது தேடி தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் தேவன் என்ன செய்ய போகிறாராம், எடுத்து நமக்கு தரப்போகிறாராம். அப்போ நம்முடைய கோணலான எல்லாம் என்ன செய்யும், செவ்வையாக மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தே. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் கோணல் உனக்கு முன்னாடி போய் கோணலானவெல்லாம் செவ்வையாக மாற்றுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். வெண்கல கதவுகளை உடச்சி இருப்ப தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கக்கூடிய புதையல்களை எடுத்து நான் என்ன செய்வேன், நான் வச்சுக்குவேன்னு சொல்லலை, உங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் நான் யாருன்னா, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு அதை நாமும் சுதந்திரிக்க முடியும். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னை அறியாதிருந்தோம். நம்முடைய எத்தனை தலைமுறை ஆண்டவரை அறியவே இல்லை இல்லையா? மிஞ்சி போனால் ஒரு 3 தலைமுறை நம்ம ரசிக்கப்பட்டிருக்கலாம், சிலர் 5 தலைமுறையாக இருக்கலாம், சிலர் 10 தலைமுறையாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அறியவில்லை. அப்போமே நான் என்ன பண்ணேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அவர் பேரை கொடுத்தாராம். அல்லேலூயா. அவர் பேர் என்ன, இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு யார் பேரை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் அவருடைய பேரை கொடுத்துருக்காராம். இப்போ பிதா நம்மளை பார்க்கும்போது யாரை பார்க்குற மாதிரி பார்ப்பாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது எப்படி ஒரு கருணையின் கண்களோடு பிதா பார்ப்பாரோ, எப்படி ஒரு அன்பின் கண்களோடு பார்ப்பாரோ, அது மாதிரி தான் உங்களை என்னையும் பார்க்குறாராம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ, என்ன அதிகாரம் இருக்கிறதோ, அந்த மரியாதையும் அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தர்றார். பிதா நம்மளை அப்படி தான் பார்க்குறார். எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம். உலகத்தில் அந்த மனுஷனை மதிக்கலை, இவனை மதிக்கலை, இவன் என்கிட்ட பேசலைன்னு நம்ம நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனால் பிதா நம்மளை எப்படி பார்க்குறாரு, இயேசுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. 5ஆம் வசனம் வாசிக்க, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆகையினால சொல்றேன், நான் தான் கர்த்தர், நான் தான் ஆண்டவர், நான் தான் கடவுள், என்னை தவிர வேற தேவன் இல்லை என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மறந்துடாதீங்க. அவரை தவிர வேற தேவன். அப்போ எல்லா வணக்கமும் எல்லா தொழுகையும் யாருக்கு போகணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் போக வேண்டும். வேற யாருக்கும் அந்த மரியாதை என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. என்னது ஆண்டவரே சொன்ன வார்த்தை, இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை இல்லையா? அவங்க வந்து ஆண்டவருடைய தாய், இவங்க ஆண்டவருடைய தகப். ஆண்டவர் தான் சொல்றார், என்னை தவிர வேற தேவன் இல்லை, வேறொருவர் இல்லை, நானே கர்த்தர். அல்லேலூயா. ஐ ஆம் த லார்ட் அப்படிங்கிறார் ஆங்கிலத்தில். நான் தான் கடவுள்ட்டார். என்னை தவிர யாரும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு யாரையாவது இது பண்ணிட்டு இருக்காதீங்க. மற்ற எல்லாரும் மனிதர்கள், நான் மனிதனாக வந்த தேவ குமாரன். இவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. அப்போ உங்கள் விருப்பங்களை தேவன் இரட்டிப்பாக மாற்றப் போகிறார். எந்த கடன் பிரச்சனையும், எல்லா கடன் பிரச்சனையும் இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பாதியாக குறைய போகுது. அல்லேலூயா. எல்லா வியாதி பிரச்சனைகளில் இருந்தும் தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார், விடுவிக்க போகிறார். எல்லா குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் விடுதலை ஆக்கப் போகிறார். உங்கள் இருதயத்தின் கவலைகளை தேவன் மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்பப் போகிறார். அல்லேலூயா. வேலையில் இருக்க பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஊழியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லா கோணலானவைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செவ்வையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா.
காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவன் எங்களுக்கு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா கோணலான காரியங்களையும் எங்களுக்கு முன்பாக சென்று தேவனை நீர் செவ்வையாக மாற்றப் போகிறீர். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வருடத்திலே சகலவிதமான நன்மைகள் நான் நிரப்பப் போகிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் தாமே அவர்களுக்கு அருள் செய்வன்மாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை அவர்களோடு தங்கி இருக்கட்டும், ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.